வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. என் தமிழ்நாடு. சென்னை உட்பட 3 மாவட்டங்களை புரட்டி போட்ட வர்தா புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் விவரங்களை கேட்டறிந்தார். சென்னை அருகே வர்தா புயல் நேற்று கரையை கடந்தபோது சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகளில் பல்வேறு அரசு துறையினர் போர்க்கால அடிப்படையில் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் புயல் விவரங்கள் தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். அப்போது புயல் பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து வித்யாசாகர் ராவிடம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரிவாக விளக்கியதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள புயல் பாதிப்புகள் குறித்து ஆளுநர் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வர்தா புயலின் பாதிப்பு காரணமாக மின் மாற்றிகள் சேதமடைந்துள்ளன. இது குறித்து விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க. சென்னையில் 6000 மின் ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய இடத்துல மின்மாற்றிகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது சரியாக புறநகர் பகுதிகளில் 3 நாட்கள் ஆகும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க? இப்போ இந்த பணிகளை சீர் செய்யறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க விக்னேஷ்? நிச்சயமாக கருமிதா, நான் தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமையகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கு நேரத்திற்கு முன்னதாக அமைச்சர் இங்கு மின்சார பணிகள் மேற்கொண்டுள்ளதை ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகம் வர்தா புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் மொத்தம் 10,000 மின் கம்பங்கள் இதுவரை சேதமடைந்துள்ளன. 450 மின்மாற்றிகளும் இந்த வர்தா புயல் காரணமாக சேதமடைந்துள்ளதாக மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த மின்சார தேவை காரணமாக சென்னையில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் உற்பத்தி நிலையங்களும் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 10,000 மின் கம்பங்களை, அதாவது சேதமடைந்த 10,000 மின் கம்பங்களை சீரமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தலைமையகத்தில் 3000 மின் கம்பங்கள் இருப்புகள் இருந்ததாகவும், மேலும் மீதமுள்ள 7000 மின் கம்பங்கள் புற மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏராளமான இடங்களில் மின் மாற்றிகள் மீது மரம் விழுந்துள்ள காரணத்தினால் மின்சாரம் வழங்கப்படுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் அதன் மீதுள்ள மரங்களை முழுமையாக அகற்றிய பின்னரே அங்கு மின்சாரம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை நகர் பகுதியில் இன்று இரவுக்குள் அனைத்து பகுதிகளும் மின்சாரம் வழங்கப்படும் எனவும், ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே மின்சாரம் இன்று காலை முதலே வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிக அளவில் பாதிப்புள்ள இடங்களிலே மின்சாரம் வழங்குவதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று இரவுக்குள் சென்னை நகர் பகுதி முழுவதும் மின்சாரம் வழங்கப்படும் எனவும், புறநகர் பகுதிகளில் ஏராளமான இடங்களில் மின்மாற்றிகள் மீது மரங்கள் விழுந்துள்ள காரணத்தினால் 2 அல்லது 3 நாட்களுக்குள், அதாவது புறநகர் பகுதிகளான திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சேர்ந்த பகுதிகளுக்கும் 3 நாட்களுக்குள் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இங்கு பணியாற்றுவதற்காக, அதாவது மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ள பகுதிகளில் பணியாற்றுவதற்காக ஏற்கனவே இங்கு 7,000 ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும், புற மாவட்டங்களில் இருந்து 6,000 ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் சிறப்பு அதிகாரிகள் புற மாவட்டங்களில் இருந்து 70 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விக்னேஷ், நகர் பகுதியில் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மின்சாரம் சீராக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம புறநகர் பகுதியில் மக்கள் மின்சாரம் இல்லாம தண்ணிக்காகவும் நிறைய உணவு வசதிக்காகவும் நிறைய பாடுபட்டு இருக்காங்க. இந்த வகையில தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வேகமா செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க? அதாவது சர்மிளா, இங்கு போதுமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் எனவும், மேலும் பொதுமக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும் காரணத்தினால் ஒரு இரு தினங்களுக்குள்ளாக அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அவசர தேவைக்காக வெளியூர்களிலிருந்து, அதாவது புற மாவட்டங்களிலிருந்து 7,000 ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் துரிதமான பணிய நடவடிக்கைகள் 24 மணி நேரமும் துரிதமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் யாரும்
மின்கம்பங்கள் பாதையில் செல்ல வேண்டாம் எனவும் அருந்து கடற்கட்ட மின் வயர்கள் பக்கம் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தானாகவே எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து எந்த சேதமடைந்த பகுதிகளிலும் மின் வாரிய ஊழியரை அழைத்து அவரின் மூலமாகவே எந்த ஒரு பணியையும் செய்ய வேண்டும் எனவும் மின்சார வாரியம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளியூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஊழியர்கள் இங்கு தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள பொதுமக்களின் தேவையை உடனடியாக பூர்த்தி செய்யும் வகையில் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மொத்தம் 7000 அனுப்பப்பட்டு அவர்களும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவதற்கும் இந்த மின்சார வாரிய ஊழியர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். விக்னேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன், நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார், தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புயல் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் மணலி பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருவள்ளூர் மாவட்டம் மாத்தூர் பகுதியில் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களை நேரில் ஆய்வு செய்தார். அவருடன் அமைச்சர்கள் SP வேலுமணி, ஜெயக்குமார், RP உதயகுமார், தமிழக தலைமைச் செயலாளர், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். அப்போது வர்தா புயலால் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. மேலும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டோருக்கு புடவை, வேட்டி மற்றும் 10 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. சென்னையில் புயல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின் விநியோகம் தற்போது பல்வேறு பகுதிகளில் சீரடைந்து வருகின்றது. சென்னையை புரட்டி போட்ட வர்தா புயலால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் வேரோடு சாய்ந்து கிடக்கின்றன. இந்நிலையில் மின் விநியோகத்தை சீர் செய்யும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் அரசு மேற்கொண்டுள்ள மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்தும் அமைச்சர் தங்கமணி ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று மாலைக்குள் பெரும்பான்மையான இடங்களில் மின் விநியோகம் சீர் செய்யப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் கோயம்பேட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் கோயம்பேடு வணிக வளாகத்தில் மின் விநியோகம் சீரடைந்தது. இதேபோல் மாம்பலம், கோடம்பாக்கம், KK நகர், அம்பத்தூர், அண்ணா நகர், ராயப்பேட்டை, மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரளவிற்கு மின் விநியோகம் சீரடைந்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வர்தா புயலால் சரிந்து கிடக்கும் 4000 மின் கம்பங்களை சரி செய்து மின் விநியோகத்தை சரி செய்யும் பணியில் 3000 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தமிழக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. வர்தா புயல் காரணமாக தமிழகத்தில் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரை 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவை தற்பொழுது பார்க்கலாம்.
தருமபுரி அருகே 40 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வர்தா புயல் தற்போது தருமபுரி அருகே 40 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டார். நேற்று வர்தா புயலின் மேற்கு பகுதி கரையை கடந்தபோது நுங்கம்பாக்கத்தில் 114 கிலோமீட்டர் வேகத்திலும், கிழக்கு பகுதியில் கடக்கும் போது 72 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசியதாக தெரிவித்த அவர், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றார். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 38 சென்டிமீட்டரும், காட்டுக்குப்பத்தில் 34 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் 20 சென்டிமீட்டரும், நுங்கம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்தார். கரையை கடந்த வாரது புயலானது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழந்து கொண்டே சென்றது. நேற்று இரவு 8:30 மணி அளவில் புயலாகவும், பிறகு இன்று காலை அதிகாலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவிழந்தது. தற்பொழுது இன்று டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு தமிழகத்தின் உள் மாவட்ட பகுதியிலே தருமபுரிக்கு அருகே 40 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழந்து கொண்டே செல்லக்கூடும். நேற்று வார்தா புயல் கரையை கடந்த பொழுது நுங்கம்பாக்கத்தில் பதிவான காற்றின் வேகத்தின் அடிப்படையில் மேற்கு பகுதி கடந்து சென்ற பொழுது அதிகபட்சமாக 114 கிலோமீட்டர் பெர் மணிக்கு 114 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக காற்று வீசியது. இது மேற்கு பகுதி நகர்ந்து சென்ற பொழுது. கிழக்கு பகுதி நகர்ந்து சென்ற பொழுது அதிகபட்சமாக 72 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் பதிவானது. இது நுங்கம்பாக்கத்தில் பதிவானது. காற்றின் அழுத்தம் இந்த புயல் கரையை கடந்த பொழுது நுங்கம்பாக்கத்தில் பதிவான காற்றின் அழுத்தின் அடிப்படையில் நேற்று காலை 10 மணிக்கு 1000 ஹெக்டாபாஸ்கலாக இருந்தது. மதியம் 3 மணி அளவில் அந்த மையம் கடந்த பொழுது 975 ஹெக்டாபாஸ்கலாக குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சத்யபாமா பல்கலைக்கழக வளாகத்தில் 38 சென்டிமீட்டரும், கேவிகே காட்டுக்குப்பத்தில் 34 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வடக்கு உள்தமிழ் மாவட்டங்களில், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வடக்கு உள் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். வர்தா புயலின் காரணமாக சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழு வீரருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னையில் வர்தா புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் என்னவென்றால், பெரிய அளவிலாக மரங்கள் அநேகமாக சென்னையின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் அதிக அளவில் மரங்களானது சாய்ந்து முறிந்து சாலைகளிலும் தெருக்களிலும் தொடர்ந்து விழுந்ததன் காரணமாக போக்குவரத்து ஆனது கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறானது செங்கல்பட்டிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இந்த 4 வழிச்சாலை. இந்த 4 வழிச்சாலையானது நேற்று மாலை முதல் தொடர்ந்து அந்த 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் அதிக அளவாக அந்த வர்தா புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பானது மரங்கள், சாலை ஓரங்கள் இருந்த ஆயிரக்கணக்கான மரங்கள் தொடர்ந்து இந்த 4 வழிச்சாலையில் சாய்ந்ததன்
வீசியதன் காரணமாக போக்குவரத்தானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த மரங்கள், அதாவது சாலையோரம் அந்த சாய்ந்துள்ள அந்த மரங்களை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் தற்பொழுது தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த மரங்களை மிஷின் மூலம் அறுக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்வதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது இந்த பகுதியில் 31 வீரர்கள் இந்த NDRF என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 8 குழுக்களாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது செங்கல்பட்டு அருகே, அதாவது பெருங்களத்தூர் பகுதியில் 32 பேர் கொண்ட அந்த வீரர்கள் தற்பொழுது இந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். எத்தனை குழுக்கள், அதாவது எத்தனை பேர் இந்த மீட்பு பணிக்காக வந்திருக்கீங்க? என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இப்போ ஆக்சுவலி சென்னைக்குள்ளே 8 டீம் வந்திருக்கு. நம்ம ஒரு டீம் கன்சிஸ்டிங் 40 மெம்பர்ஸ். இங்கே 40 மெம்பரில் ஒரு டீம் பெருங்களத்தூர் முதல் தாம்பரம் தாலுகா ஆஃபீஸ் அண்ட் தஹசில் ஆஃபீஸ் அந்த ரேஞ்சு வரைக்குள்ள ரோடு GST ரோடு கிளியர் பண்ணி இது வந்திருக்கு. இப்போ நேற்று நைட்டில் வந்து நம்ம எல்லாமே ரோடெல்லாம் கிளியர் பண்ணி டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இங்கேருந்து இது கூட கிளியர் பண்ணதுக்கு பிறகு முன்னாடி TB ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் TB ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் அங்கே போய் அங்கே யாரெல்லாம் ட்ராப் ஆகிருக்கேன் அவங்கள எல்லாம் கிளியர் பண்ணி ரோடு கிளியர் பண்ணி அவங்களுக்கு என்னதெல்லாம் பண்ணி கொடுக்கணுமோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், ஃபர்தர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஃபுட்டு சப்ளைஸ் ரிலீஃப் எல்லாம் பண்ணதுக்காக, ரெஸ்க்யூ அண்ட் ரிலீஃப் பண்ணதுக்காக அங்கே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ எங்கேன்னு அங்கே தான் கிளம்ப போகிறேன். அதாவது 40 பேர் குழுக்கள் வீதம் மொத்தம் 8 குழுக்கள் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலையோரங்கள் சாய்ந்துள்ள இந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி தற்பொழுது தாம்பரம் பகுதியில் மருத்துவமனை பகுதியில் மரங்கள் சாய்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளில் தற்போது மீட்பு பணிக்காக இங்கிருந்து அவர்கள் செல்கின்றனர். தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு முதல் தாம்பரம் முறையிலான சாலையோரம் உள்ள அனைத்து மரங்களும் அகற்றும் பணியில் தொடர்ந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இவர்களுடன் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையும் தொடர்ந்து இந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. வர்தா புயலை அடுத்து விபத்துகளை தவிர்க்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ள அறிவுரைகளை தற்பொழுது பார்க்கலாம். மழை நீரில் நனைந்த வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர் ஆகியவற்றை எலக்ட்ரீஷியனை வரவழைத்து முழுவதுமாக பரிசோதித்த பின்பே பயன்படுத்த வேண்டும். ஈரமான மின் மீட்டர்கள், போர்டுகள், சுவிட்சுகள் மற்றும் மின் ஒயர்களை தொடக்கூடாது. மின் ஒயர்கள் செல்லும் மின் பாதைகளை எலக்ட்ரீஷியனை வரவழைத்து முழுவதுமாக பரிசோதிக்க வேண்டும். மின் ஒயர்கள் பதிக்கப்பட்ட சுவர்களில் மின் கசிவு இருந்தால் அவற்றை தொட வேண்டாம். மின் கம்பங்கள், பில்லர்கள், தெருவிளக்கு, மின் கம்பங்கள் ஆகியவற்றை தொடக்கூடாது. மின் கம்பங்கள், ஒயர்களின் மீது ஈரத்துணிகளை காய போட வேண்டாம். மின் கம்பங்களில் துணி காய போடும் கம்பிகளையோடு அல்லது வளர்ப்பு விலங்குகளையோ கட்ட வேண்டாம். மின் கம்பங்கள் அறுந்து கிடப்பதை பார்த்தால் உடனடியாக மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் பில்லர்களில் மின்பொறி தென்பட்டால் உடனடியாக மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வர்தா புயலால் சாய்ந்து விழுந்துள்ள மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் காவல்துறையினரோடு பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் வர்தா புயலின் கோர தாண்டவத்தால் 3000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளன. சென்னை கோட்டூர்புரம் காந்தி நகரில் மாநகராட்சி ஊழியர்களுடன் காவல்துறையினரும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்களுடன் பொதுமக்களும் ஒன்றிணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகளில் உதவினர். தங்களது பகுதிகளில் மரம் வெட்டும் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு அப்பகுதியில் உள்ள பெண்கள் சிலர் தண்ணீர், தேநீர் மற்றும் உணவுப் பொருட்களை அளித்தனர். மேலும் இந்த பகுதியை சுத்தம் செய்யும் வரை தங்களது பணி அயராது தொடரும் என அப்பகுதி வாசிகள் தெரிவித்தனர். வர்தா புயல் காரணமாக சென்னை சாலைகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் மக்களுடன் இணைந்து அமெரிக்க இளைஞர் ஒருவர் ஈடுபட்டு வருவது பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளது. வர்தா புயல் காரணமாக சென்னை நகரில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளன. இந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் அரசு ஊழியர்கள் மக்களுடன் சேர்ந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரைச் சேர்ந்த மைக்கேல் என்ற இளைஞர் உதவியதால் மக்களிடையே
பாராட்டுகளை பெற்றுள்ளார். சென்னையில் தங்கி MBBS படிக்கும் மைக்கேல் நம்மிடம் பேசுகையில், தான் சிறு வயதில் நியூயார்க்கில் இதுபோன்ற புயலை பார்த்த பிறகு இப்போதுதான் இதுபோல ஒரு புயலை சென்னையில் பார்த்திருப்பதாக தெரிவித்தார். மரத்தை அப்புறப்படுத்தும் காவலர்களுக்கு தானும் தன்னால் முடிந்த சிறு உதவிகளை செய்ய வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். I was telling a friend earlier, I've lived through an earthquake in Nepal, tornadoes when I was younger in the U.S., and a small hurricane in Central America, and now a cyclone as well. So it's sad. I wasn't expecting this. I just came to walk, and then I saw all the destruction, and I wanted to try to help. But I guess nobody was injured though, so that's the best part. So even though there's some damage, at least no one was hurt. So yeah, I'm just trying to help out best I can. வர்தா புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என பல்வேறு பகுதிகளில் மிகுந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இது பற்றி இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் வர்தா புயல் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. புயலுக்கு செங்கல்பட்டி ஒரு சிறுமியும், உள்ளூர் கரத்தில் ஒரு முதியவரும், காஞ்சிபுரம் அடுத்த குருவிமலை பகுதியில் ஒரு சிறுமியும் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பி பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய 19 ஆடுகள் சூறாவளி காற்றில் சிக்கி பலியானது. காஞ்சிபுரம் அடுத்த கோவிந்தவாடி கிராமத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன் 200 ஏக்கர் விவசாய நிலங்களில் நடவு செய்த பயிர்கள் நீரில் மூழ்கி வீணானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த படவேடு பகுதியில் வர்தா புயலால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு இன்னைக்கு விவசாயிகள் சார்பாக வாங்கின அந்த கடன்களை எல்லாம் கூட்டுறவு வங்கியில் அல்லது எந்த வங்கியில் விவசாயிகள் கடனாக வாங்கியிருந்தாலும் எல்லா விவசாய கடன்களையும் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யணும். அதே நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாயாவது வழங்கினாதான் அடுத்து வர காலங்களில் இங்கே இருக்கிற விவசாயிகள் இந்த விவசாயத்தை தொடர முடியும். வர்தா புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கமண்டல நாகநதி ஆற்றில் மழை வெள்ளம் இருபுறங்களும் பெருக்கெடுத்து ஓடியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் ஆரணி சுற்றி உள்ள இரும்பேடு, மாமண்டூர், தச்சூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயனடையும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திடீரென பெய்த மழையால் கமண்டல நாகநதி ஆற்றில் இரு கரைகளும் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனை விவசாயிகளும் பொதுமக்களும் பாலத்தில் மேல் நின்று பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். வர்தா புயல் பாதிப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளியூர் பேருந்து சேவை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று மீண்டும் துவங்கியுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வர்தா புயல் நேற்று சென்னை ஆந்திராவுக்கு இடையே கரையை கடக்க முயன்றது. அந்த முயற்சியின் போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. புயலின் காரணமாக, புயலின் தாக்கத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்து சரிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மின்கம்பங்கள், அது மூலம் மிகப்பெரிய அளவிலான கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மரங்கள் சாய்ந்துவதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்துமே முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய ஈசிஆர் ரயில் அனைத்துமே மரங்கள் விழுந்தது காரணமாக போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவிலான கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்களில் ரயில்கள் நிறைய அதிகபட்சமான ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக மக்கள் பயணிகள் செல்வதற்கு வழி இல்லாமல் நேற்று முதலே சென்னையிலே தங்கக்கூடிய நிலையம் இருந்தது. அதே போல் சென்னைக்கு வரக்கூடியவர்கள் மற்ற மாவட்டங்களில் தங்கக்கூடிய நிலை தான் காட்சியளித்தது. நேற்று இரவு மாலையிலிருந்து இதே நிலையம் தொடர்ந்தது. இன்று காலை முதல் அந்த பகுதியில் சீர் செய்யப்பட்டு அனைவரும் தற்போது அந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலை அனைத்தும் தற்போது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் எப்பவும் இயங்கக்கூடிய, வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் சுமார் 2750 பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும், காலை முதல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் அதேபோல வெளி மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் முறையாக செல்வதாகவும் மேலாளர்கள் நமக்கு தகவல்கள் அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. காலை முதல் பயணிகளுடைய கூட்டம் குறைவாக இருந்தது. தற்போது பிற்பகல் மேல் பார்க்கும்போது
மிகப்பெரிய அளவிலான கூட்டமானது இருக்குது. தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக பயணிகள் தற்போது அந்த பகுதியில் வந்து காத்து கொண்டிருக்க காட்சிகளை பார்க்க முடியுது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து அனைவரும் தற்போது தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது சபரிமலை சீசன் என்பது ரயில்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக சிறப்பு பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வந்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் சபரிமலை பக்தர்களுக்காக வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் மேலாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக குறிப்பிட்ட அசோக்குடன் அருண்குமார். வர்தா புயல் பாதிப்பு காரணமாக சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் இருந்து புறப்பட்டு செல்லும் 18 எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அது குறித்த விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை பூங்கா ரயில் நிலையம் அருகே மின்சாரம் ரயில் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வர்தா புயல் நேற்று மாலை சென்னையில் கரையை கடந்தது. இதன் காரணமாக சென்னையில் பலத்த காற்று வீசியதால் ரயில் சேவை, பேருந்து போக்குவரத்து உள்ளிட்டவை முற்றிலுமாக முடங்கியது. இந்நிலையில் இன்று பிற்பகலில் சென்னை பூங்கா ரயில் நிலையத்திற்கு ஆட்கள் இல்லாத ரயில் ஒன்று கடற்கரை ரயில் நிலையத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காகிதமில்லத் பாலம் அருகே தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ரயில் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் 7 விரைவு ரயில்கள் விழுப்புரத்தில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். வர்தா புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் மற்றும் சிக்னல் விளக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பிற மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அதன்படி தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் 7 விரைவு ரயில்கள் நிறுத்தப்பட்டன. மன்னார்குடி விரைவு ரயில், பொதிகை விரைவு ரயில், ராமேஸ்வரம் விரைவு ரயில் உள்ளிட்டவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவித்தனர். 8 மணி நேரத்துக்கும் மேலாக ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை கிடைக்காமல் அவதிக்கு ஆளாகினர். மேலும் பேருந்து மூலம் அழைத்து செல்லப்படுவார்கள் என அறிவித்த ரயில்வே நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். வர்தா புயல் காரணமாக ரயில் போக்குவரத்து சேவை பாதிப்பால் தவித்து வரும் பயணிகளுக்கு உணவு பொட்டலங்கள், சிறப்பு பேருந்து உள்ளிட்ட வசதிகளை தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. வர்தா புயல் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை புறநகர் விரைவு ரயில்களின் சேவை நேற்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக ரயில் சேவை இன்னும் சீராகாத நிலையில் சென்னைக்கு வரவேண்டிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ள ரயில் பயணிகளுக்கு உணவு பொட்டலங்கள், சிறப்பு பேருந்து வசதிகளுக்கும் ஏற்பாடு செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன்படி சென்னைக்கு வரவேண்டிய கோவை விரைவு ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து பேருந்து மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். இதேபோல் கேரள மாநிலம் ஆலப்புழாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயில் ஆம்பூரில் நிறுத்தப்பட்டது. அங்கு IRCTC மூலம் பயணிகளுக்கு உணவுகள் விநியோகிக்கப்பட்டன. இதேபோல் மற்றொரு ரயில் கோவையிலிருந்து புறப்பட்டு சோளிங்கரில் நிறுத்தப்பட்டு இருந்தது. அதில் பயணித்த பயணிகள் 12 பேருந்துகளில் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதேபோல் பல்வேறு ரயில் நிலையங்களில் இருந்து சுமார் 87 பேருந்துகள் மூலம் சென்னை, எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களுக்கு பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டனர்.
சென்னை தியாகராய நகரில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாமக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டார். இதனையடுத்து அவரிடம் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நேற்று வீசிய இந்த வர்தா புயலால் சென்னை முழுவதுமாக பல்வேறு மரங்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்க்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரமே மீண்டும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்து இந்த இடங்களில், அதாவது பல்வேறு இடங்களில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை பார்வையிட்டார், சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். இது குறித்து அவர் நம்முடைய தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம். இந்த நேற்று வர்தா புயலால் ஏற்கனவே கடந்த வருடம் வந்து மழையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி புயலும் இந்த வருஷம் வந்திருக்கு. இப்போ பல்வேறு மரங்கள் சார்ந்திருக்கு. இதை பற்றி, அதாவது அரசு தரப்பில் இப்போ சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு வருது. அது எவ்வளோ வேகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் வேகப்படுத்த வேண்டும். சென்னை பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தெருவிலும் குறைந்தது 3 அல்லது 4 மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தெருவிலும் கணக்கெடுத்தால் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்க்கப்பட்டிருக்கின்றன. இதை மீட்டெடுக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். இன்னும் போதுமான பணியாளர்கள் இல்லை. பல பகுதிகளில் இன்னும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. இன்னும் பல தெருவில் இன்னும் மக்கள் நடமாட முடியவில்லை. இது மட்டுமல்ல, நாளை ஒரு நாள் சென்னையிலே ஒரு விடுமுறை அறிவித்து அதை பயன்படுத்தி இந்த துப்புரவு பணிகளை செய்ய வேண்டும். சென்னையில் 80 விழுக்காடு பகுதியில் இன்னும் மின்சாரம் வழங்கவில்லை. குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை. ஆக இதெல்லாம் பக்கத்து மாவட்டங்களில் உள்ள மீட்பு பணியாளர்கள் எல்லாம், துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் இங்கே வரவழைத்து போர்க்கால நடவடிக்கையில் இதை அகற்ற வேண்டும். இயல்பு நிலை திரும்ப அத்துணை ஏற்பாடுகளும் அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல் வந்து இந்த வர்தா புயல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் வந்து ஏற்கனவே கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்னாடி அறிவிச்சிடுச்சு, இந்த மாதிரி சிவியராக இருக்கும் அப்படின்ட்டு. இது ஏற்கனவே ஏற்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இருந்துச்சா? அதற்கான நிவாரணங்கள் இப்போ அறிவிக்கப்பட்டது போதுமானதாக இருக்குமா? போதுமானதாக இல்லை. நாம் கடந்த காலத்திலே தானே புயல், சுனாமி, கடந்த ஆண்டு வெள்ளம், இந்த பாடங்கள் நாம் ஒழுங்கான முறையில் கற்பிக்கவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் எடுத்திருக்கலாம். ஆனாலும் இன்ற சூழலில் அரசாங்கத்தை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இன்றைய தேவை அனைவரும் சேர்ந்து மீட்பு பணிகளை ஈடுபட வேண்டும். ஆனாலும் வரும் காலத்திலே இந்த பாடங்களில் கற்பித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக வரும் காலங்களில் புவி உச்சி வெப்பநிலை உயர்த்தி கொண்டிருக்கின்ற சூழலால் இதைவிட கடுமையான பாதிப்புகள் வர இருக்கிறது. பசுமை தாயம் சார்பிலே நாங்கள் பல அறிக்கைகள் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். குளோபல் வார்மிங், அதனால் மிகப்பெரிய கடுமையான பிரச்சனைகள் வரும். இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும். நாம் சென்னை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை விட கடுமையான பாதிப்பு வட தமிழ்நாடு, வடகிழக்கு தமிழகம், குறிப்பாக கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம், அங்கே மிக பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒரு நிவாரணமாக, உடனடி நிவாரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இங்கே உயிரிழந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும். சில முகாம்களில் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த முகாம்களிலே உணவு இன்னும் சரியாக சேரவில்லை. அதை அத்துணையும் அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. நன்றி. தற்போது டி நகர் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரின் தலைவருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்வையிட்டு தற்போது அவர்களுக்கான கோரிக்கைகளை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்துள்ளார். ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேக்குமார், நியூஸ் ஆன் தமிழ், சென்னை. நெல்லை மாவட்டம் புளியரை வனப்பகுதிகளில் கூட்டமாக வந்த யானைகள் தனியார் தோட்டங்களில் மரங்களை சேதப்படுத்தியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் புளியரை அருகே உள்ள பகவதிபுரம் குரவன்காடு பகுதியில் ஏராளமான தோப்புகள் உள்ளன. இங்கு கேரளா வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் கூட்டமாக வந்து தனியார் நிலங்களில் உள்ள வாழை, தென்னை, பலா, பாக்கு மரங்களை சேதப்படுத்திவிட்டு இந்நிலையில் 15க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக குட்டிகளுடன் புளியரை வனப்பகுதிகளுக்குள் இடம்பெயர்ந்து வந்துள்ளன. இன்று அதிகாலை குரவன்காடு பகுதியில் உள்ள தனியார் நிலங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம் தென்னை, பாக்கு, பலா, வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. இதனையடுத்து விவசாயிகள் தீப்பந்தத்தை காட்டி யானைகளை விரட்டி அடித்தனர். கடையநல்லூர் அருகே நடைபெற்று வரும் திராட்சை விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கைத்தறிக்கு பெயர் பெற்ற கடையநல்லூரில் கருப்பு திராட்சை உற்பத்தியும் பெயர் பெற்று விளங்கியது. ஆனால் வேளாண் துறை அதிகாரிகளின் சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் திராட்சை உற்பத்தி தற்பொழுது பெருமளவு சரிந்துள்ளது. திராட்சையை பாதுகாக்க குளிர்சாதன வசதி இல்லாமை, போதிய விலையின்மை போன்ற காரணங்களால் திராட்சை விவசாயத்தை பலர் கைவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய பொருட்களுக்கு மானியமும் அரசு சார்பில் போதுமான வழிகாட்டுதலும் இருந்தால் திராட்சை விவசாயத்தை மேம்படுத்த முடியும் என விவசாயிகள் கூறினர். செங்கோட்டை புனலூர் இடையேயான அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்றுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் வரும் மார்ச் மாதத்திற்குள் பணி முடியுமா என கேள்வி எழுந்துள்ளது. செங்கோட்டை புனலூர் இடையேயான 112 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க 50 கிலோமீட்டர் தூரமுள்ள மீட்டர் கேஜ் பாதை 358 கோடியில் அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகள் தொடங்கியது. கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த திட்டத்தில் பகவதிபுரம், ஆரியங்காவு, தென்மலை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் 90% பணிகள் முடிவடைந்துள்ளன. மேலும் 5 குகை பாதை பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் எடமன் அருகே 70 கோடி ரூபாய் செலவில் 6வது குகை அமைக்கும் பணி தொடங்கியது. டெல்லியைச் சேர்ந்த நிறுவனம் மேற்கொண்டு வரும் இந்த பணியில் ஊழியர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காமல் இழுத்தடுத்து வருவதால் 6வது குகை தோண்டும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் வரும் மார்ச் மாதம் திட்டமிட்டபடி ரயில் சேவை தொடங்குமா என கேள்வி எழுந்துள்ளது. திருவாரூரில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. ரூபாய் நோட்டுகள் இல்லாத பண பரிவர்த்தனைக்கு பொதுமக்களை மத்திய அரசு வலியுறுத்தி வரும் நிலையில் பல்வேறு வங்கிகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்வது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து திருவாரூரில் பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயிற்சியில் தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால் மாவட்ட முகவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போது ஸ்வைப் இயந்திரத்தை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்வது குறித்து விளக்கப்பட்டது. கரூர் ரயில் நிலையத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கரூர் ரயில் நிலைய வளாகத்தில் TREU தொழிற்சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து கரூர் ரயில் நிலையத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும், பினாமி பெயரில் LIC ஏஜென்ட்டாக பணிபுரிந்து ரயில்வே ஊழியர்களை பாலிசி எடுக்க நிர்பந்திக்கும் ரயில்வே பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் இடம் மாறுதல் கோரும் விண்ணப்பங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.